அனைவருக்கும் வணக்கம். அகலிகை கதை பெண்ணின் விமோச்சனத்தை பேசும் கதையாகும். அது தனிப்பட்ட ஒரு தவமுனிவன் பத்தினி கதை மட்டுமன்றி, தவறு செய்துவிட்டால் அதனை வைத்து அவதூறு செய்வது கூடாது என்ற பாடத்தையும் கற்பிப்பது. எப்படியோ இவள் மற்றொருவன் நெஞ்சில் புகுந்து இடம் பெறாவிட்டால் ஆசை அவன் நெஞ்சில் புகுந்து பஞ்சினை போல் பற்றி கொண்டது. இந்திரனுக்கு போகி என்ற பெயரும் உண்டு. அழகியர் பலர் இருந்தும் அவன் நெஞ்சு இவன் பால் இலகிவிட்டது. உயர்ந்த பதவியில் இருப்பவன் உடனே தாழ்ந்து போக முடியாது. வலியப் பற்றி அவளை வம்புக்கு இழுத்து இருக்கலாம். அகலிகை கௌதமர் மனைவி. அவர் பார்வையில் பட்டால் எரிந்து சாம்பலாக வேண்டுவதுதான். முனிவருக்கு தெரியாமல் தனிமையில் அவளை எப்படி சந்திப்பது? சாத்திரத்தில் சம்பிரதாயத்தில் உருண்டு புரண்டு எழுந்தவள். அவள் பேரழகனாய் இருக்கலாம், செல்வச் சிறப்பில் அவன் மிதக்கலாம். மன்மதனே வந்து மயங்கினாலும் அவள் மன்மதம் என்று சொல்ல மாட்டாள். கட்டுப்பாட்டில் வாழும் அவள் தன் நெறியில் தட்டுப்பாடு காட்ட மாட்டாள். ஏன் செய்வது? அவளை ஏமாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. மலரும் மெல்லிய காதல் இன்பத்தை அவன் வலிய பெற விளைந்தான். இதனை பெருந்திணை என்று பெரியோர் பேசுவர். இருட்டிலேயே அவளை மருட்டி உறவு கொள்வது என்ற உறுதி கொண்டான். கௌதமர் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியேறுவார்? பொழுது புலர்ந்தால்தான் கங்கைக்கு நீராடச் செல்வார். அதற்கு முன் உள்ளே சென்றால் அவன் கள்ளத்தனம் வெளிப்பட்டுவிடும். பின்னரவு பொழுதில் கோழி கூவுவது போல் இவன் குரல் கொடுத்தான். பொழுது விடிந்துவிட்டது என்று அவன் இறைவனை தொழுது வழிபட உறக்கத்தினின்றும் எழுந்தான். தூங்குபவளை தட்டி எழுப்பாமல் உறங்கட்டும் என்று அவளை விட்டுவிட்டு இவர் மட்டும் கங்கை கரை நோக்கி நடந்தார். எப்பொழுது இந்த தவமுனிவர் போவாரோ என்று காத்திருந்த கயவன் அம்முனிவர் வேடம் கொண்டு அவள் பக்கத்தில் சென்று படுத்தான். கரம் தொட்டான். வண்டு தேன் உண்ண மலர் தன் இதழ்களை விரித்தது. அவள் அவனிடம் புதியதோர் இன்பம் கண்டாள். மது உண்ட நிலையில் அவள் மயங்கிவிட்டாள். கங்கையில் நீராட சென்றவர் அவர் காலடி பட்டதும் நித்திரையில் சலனமற்று இந்த ஆறு என்னை ஏன் எழுப்புகிறாய் என்று கேட்டது. தாம் விடியும் முன் வந்துவிட்டதை அறிந்து கொண்ட முனிவர் கோழி கூவுவது சூழ்ச்சி என்று தெரிந்து கொண்டார். ஞான பார்வையால் நடப்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டு வேகமாய் வீடு திரும்பினார். குடிசைக்குள் ஏற்பட்ட சலசலப்பும் முனிவர் வேகமாய் சென்ற பரபரப்பும் இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டன. கலவியில் மயங்கி கிடந்த காரிகையை விடுதல் அறியா விரும்பில் அகப்பட்டு கொண்டாள். அவள் ஏமாந்து விட்டாள் என்று கூற முடியாது. தூண்டிலில் அகப்பட்ட மீன் ஆகிவிட்டாள். முனிவர் விழிகள் அழலை பொழிந்தன. கல்லாகுக என்று சொல்லாடினார். அவனையும் எரித்து இருக்கலாம். இந்திரன் தேவர்களின் தலைவன். அவனை பகைத்து கொள்ள விரும்பவில்லை. நீ பெண் ஆகுக என்று சபித்தார். மற்றவர் கண்களுக்கு நீ உன் சொந்த குருவில் காட்சியளிப்பாய். உனக்கு மட்டும் நீ பெண்ணாகத்தான் தோன்றுவாய் என்று சாபம் இட்டார். இருட்டிலேயே நடந்தது. வெளிச்சத்துக்கு வரவே இல்லை. உலகத்துக்கு அவள் ஒரு பாடமாக விளங்கினாள். கல்லாகிவிட்டவளுக்கு பாவ விமோச்சனமே கிடையாதா? ஆண்கள் தவறு செய்தால் மன்னிக்கப்படுகின்றனர். பெண்கள் மட்டும் ஏன் ஒதுக்கப்பட வேண்டும்? நெஞ்சு உரம் கொண்டவள்தான் என்றாலும் அவள் அவனோடு மஞ்சத்தில் மெழுகுவர்த்தியாகிவிட்டாள். அவள் காலம் காலமாக கல்லாகி கிடந்தாள். அந்த கல் ராமன் வழியில் தட்டுப்பட்டது. ராமன் திருவடிப்பட்டதும் அவள் உயிர் பெற்று எழுந்தாள். கல்லையும் காரிகையாகும் கலை அவன் காலுக்கு இருந்தது. அவள் சாப விமோச்சனம் பெற்றாள். ஆத்திரத்தில் முனிவர் மிகைப்பட நடந்து கொண்டார். அவரே அவளை மன்னித்து இருக்கலாம். அத்தகைய மனநிலை அவருக்கு அப்பொழுது அமையவில்லை. ராமனை கண்டதும் அவர் மனம் மாறியது. விஸ்வாமித்திரர் வேறு அறிவுரை கூறினார். பொறுப்பது கடன் என்று எடுத்து கூறினார். அவளை மறுபடியும் சேர்த்து கொள்ள வேண்டினார். கௌதமர் மறுபடியும் தம் தவ வாழ்க்கையில் ஈடுபடாயினர். அகலிகையும் முழு பத்தினியாய் இருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள். அவள் கூந்தல் மலர் மனம் பெற்றது. விஸ்வாமித்திரர் தாடகை அழிவு பெற்றாள். அகலிகை வாழ்வு பெற்றாள். அவன் கைவண்ணம் அவளுக்கு புலப்பட்டது. கால்வண்ணம் இங்கே தெரிய வந்தது என்று விஸ்வாமித்திரர் பாடினார். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்பது அவர் சொல். மிதையில் சானகி. நன்றி, வணக்கம்.